ஹலோ கைஸ், நீங்க பார்க்குறது தமிழ் அனிமே அண்ட் நான் தான் உங்க சென்பாய். இந்த வீடியோவில் நருட்டோ ஷிப்புடன் சீசன் 19 எபிசோட் 399 பார்க்க போகிறோம். ஓப்பனிங் சாங் முடிஞ்சதுக்கப்புறமா டீமன் டெசர்ட் சர்வைவல்ங்கிற இந்த எபிசோடோட டைட்டில் போடுறாங்க. ஷீரா முன்னால வந்துட்டு அடுத்த 3 நாளைக்கு எங்கிட்ட இருக்க எல்லாத்தையும் லார்ட் காராக்கு கொடுக்க போறேன்னு திங்க் பண்ணுவான். நிஞ்சுட்சு மட்டும் தெரிஞ்ச ஷினோபின்னு சொல்லி கேட்கறப்ப காராவோட பேரை நிறைய பேர் நினைப்பீங்க. ஆக்சுவலா தலைவனுக்கு தாய் ஜுட்சுவும் தெரியும். ஷீரா தான் தாய் ஜுட்சு ட்ரைன் பண்ணிருப்பான். பாஸ்ட் ட்ரைனிங்ல கிக் பண்றப்ப சாண்ட் கார்டை யூஸ் பண்ணுவான் காரா. ஷீரா அது ட்ரைன் ஆக உதவாதுன்பா. காரா மன்னிப்பு கேட்டு என் சாண்ட் கார்டு அதுவா ரெஸ்பாண்ட் பண்ணும். ஸோ என்ன நம்மளால நடக்கிற விஷயம் இல்லைன்பா. ஃபைட் பண்ணிட்டு ஷீரா என்னதான் உங்களோட சாண்ட் கார்டு சாலிடா இருந்தாலும் உங்களுக்குள்ள உங்க தாய் ஜுட்சு வீக்கா இருந்தா உங்களுக்கான டேமேஜ் ஆகும்பா. காரா பஞ்ச் பண்ண வரவும் இழுத்து பிடிச்சிட்டு ஷீரா நீங்க அஃபென்சிவ்லயே இருந்து உங்களோட சுவாசத்தை பராமரிக்கணும்பா. காரா பின்னால போகவும் ஷீரா அப்புறம் உங்க உடம்பு நேச்சுரலா நகரும்ட்டு சண்டை போடுவான். இப்போ உங்களோட சாண்ட் கார்டு ஆக்டிவேட் ஆகிறதுக்கு முன்னாலேயே வேகமா நீங்க டிஃபெண்ட் பண்ண ட்ரை பண்ணுங்கன்பா. வேற லெவல்ல ஃபைட் போகும். லாஸ்டா காரா கிக் பண்ணவும் ஷீரா ரொம்ப தூரம் பின்னாடி போயிட்டு லார்ட் காரா நான் ரொம்ப இம்ப்ரெஸ் ஆயிட்டேன். குறைஞ்ச நேரத்திலே நல்ல ப்ராக்ரஸ் ஆயிருக்கீங்க. ஒன்ஸ் நீங்க தாய் ஜுட்சுவை மாஸ்டர் பண்ணிட்டா அதை சாண்ட் கார்டோட கம்பைன் பண்ணிக்கலாம். அப்புறம் இன்னும் தவிர்க்க முடியாததா மாத்தலான்பா. காரா எல்லாத்துக்கும் உனக்கு தான் தேங்க்ஸ் பண்ணணும்ட்டு சுனின் எக்ஸாம் எடுத்துக்க போற ஷீரான்னு கேட்பான். ஷீரா ஆமான்ட்டு நீங்க எனக்கு கொடுத்த ஆப்பர்ச்சுனிட்டிக்கு நான் வாழ்நாள் பூரா கடமைப்பட்டிருப்பேன்பா. காரா இது உன் ஸ்கில்ஸ்க்காக கிடைச்சது. காலம் வரப்ப சாண்டோட கிரேட் ஷினோபியா இருப்பேன் இருப்பான். சென் இறுதியா சுனின் எக்ஸாம்ஸ் வந்துருச்சுன்னு எக்ஸைட்டடா இருப்பா. யோமே ஒரு மாதிரி எஜ்லா இருக்குன்பா. ஷீரா சீக்கிரமே நர்வஸ் ஆகுற. நம்ம இலக்கு சுனின் எக்ஸாம்ஸ்ல சிம்பிளா பாஸ் ஆகிறது மட்டும் இல்ல, சாண்ட் என்ட்ரன்ஸ்ல நிறைய பேர்த்த பாஸ் ஆக வைக்கணும். இதுதான் நான் லார்ட் காராக்கு திருப்பி கொடுக்க போறதுன்பா. ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆயிக்கவே போல என்பா சென். ஷீரா நான் அவரோட எக்ஸ்பெக்டேஷன்ஸ்க்கு வாழ விரும்புறேன்பா. அப்படியே டீம் காய காட்டுவாங்க. 10-10 லாஸ்ட் டைமை விட இந்த சுனின் எக்ஸாம் ஷார்ட்டா இருக்குன்பா. இல்ல ஆமா போன தடவை 5 நாள் இருந்துச்சு, இப்ப 3 நாள் தான் கொடுத்துருக்காங்கன்பா. நெஜி அப்படின்னா இந்த இடம் அவ்வளோ டேஞ்சரஸ் ஆனது போல. சூரிய உதயமானா பாலைவனத்தோட வெப்பநிலை அதிகமாகும். அப்புறம் இங்க சுத்தி தெரியது ரொம்ப கஷ்டம்பா. 10-10 அப்படியான்ட்டு இலக்கு அடைய நமக்கு போதுமான நேரம் இருக்காதுன்பா. அப்படின்னா நம்ம எதுக்காக நிக்க கூடாதுன்பா. நெஜி நம்மளோட ப்ரையாரிட்டி இன்னொரு ஸ்க்ரோல சீக்கிரமா அடையிறதுன்பா. 10-10 நம்ம அதுக்கு மற்ற டீமோட சண்டை போட்டாகணும். ஆனா எப்படி தேர்ந்தெடுக்குதுன்னு கேட்பா. நான் ஒன்னு யோசிச்சிருக்கேன்பா நெஜி. லீ என்னங்கவும் நேற்று கெஃபட்டேரியால நடந்தது அதிர்ஷ்டவசமான விஷயம் தான். எனக்கு மற்ற டீம்ஸோட ஸ்ட்ரென்த்ஸ்ல ஒரு ரஃப் ஐடியா கிடைச்சது. என் ஒப்பீனியன் படி நம்ம ஜாக்கிரதையா இருக்க வேண்டிய டீம்னு பார்த்தா ஷீராங்கிறவன் உனக்கு தடுத்து நிறுத்தினாலி. அப்புறம் ஹிடன் வாட்டர்ஃபால்ல இருந்து வந்த டீம். அப்புறம் நம்ம கிட்ட இருக்க ஸ்கில்ஸ்க்கு மற்ற டீம்ஸ்லாம் பெரிய பிரச்சனையே இல்லைன்பா. 10-10 அமேசிங் நெஜி. ஆல்ரெடி இவ்வளோ விஷயத்தை அனலைஸ் பண்ணிட்டியா? அப்படின்னா ஸ்ட்ராங்கா இருக்கவங்களை விட்டுட்டு வீக் ஒன்ஸ் கிட்ட போலான்பா. எனக்கு அப்படி செய்யறதுல விருப்பம் இல்லைன்றான்லி. நெஜி இப்படிதான் சொல்லுவேன்னு தெரியும். ஆனா நம்ம இந்த சுனின் எக்ஸாம்ஸ்க்கு 2.5 வருஷமா காத்துட்டு இருந்தோம். நீ ஃபெயில் ஆக கூடாதுன்பா. ஆமா ஆனான்ட்டு தயங்குவான்லி. ஷீரா டிட்டர்மினேஷன் உனக்கு துரோகம் செய்யாதுன்றப்பான்ல. அதை யோசிச்சுட்டு நான் அவங்க கூட சண்டை போட விரும்புறேன்னு திங்க் பண்ணுவான்லி. ஸ்டார்ட் சிக்னல் வரவும் எல்லா டீம்ஸுமே கிளம்ப ஆரம்பிச்சிருவாங்க. லீ நெஜி அண்ட் 10-10 போற வழியில இந்த கேக்டஸை பார்த்து வச்சுக்காங்க. ஆசுமா என்ன பண்றது, டீமன் டெசர்ட்குள்ள நமக்கு போறக்கு அனுமதி இல்லைன்பாரு. லேடி சுனாடே கிட்ட இருந்து மெசேஜ் வந்துட்டு வருவாரு காய். ஆசுமா என்னங்கவும் படிக்கிறேன்ட்டு காய் ரிட்டர்ன் ஆன ஏஜென்ட்ஸோட தகவல் படி எதிராளி ஃபோர்ஸஸ் ரீசெண்டா மூவ் வச்சிருக்காங்க லேண்ட் ஆஃப் பென்ல. இன்னொரு வகையில சொல்லணும்னாங்கும் போது லேடி சுனாடேயோட வாய்ஸ் ஓவர்லயே காராக்கு எதிராக இருக்கவங்க ஆல்ரெடி ஒரு தடவை கொலை பண்றதுக்கு முயற்சி பண்ணிருக்காங்க. அதனாலேயே மற்ற கிராமங்களோட சூப்பர்வைசர்ஸ் வேணான் இருக்காங்க டீமன் டெசர்ட்குள்ள என்டர் ஆக கூடாதுன்னு. அப்புறம் காராவே செகண்ட் எக்ஸாமோட ப்ராக்டரா சூப்பர்வைஸ் பண்ற நோக்கத்துல இருக்கான். சொல்ல போனா ஆபத்துங்கிறது அதிகமா போயிடும். காரா அவனே பொறியாக்கிக்க பிளான் பண்ணியிருந்தானா. அது காராக்குன்னு மட்டும் இல்ல, லீஃப்க்கும் தான். காராக்கு மட்டும் ஏதாவது ஆச்சு ஹிடன் சாண்டோட நமக்கு இருக்க உறவு ஸ்டேபிளா இருக்காது. காய் ஆசுமா குரனாய் டீமன் டெசர்ட்குள்ள நுழைஞ்சு ஹிடன் சாண்டை இன்வெஸ்டிகேட் பண்ணுங்கன்னு இருப்பாங்க. காய் காராவோட சேஃப்டிங்கிறது அச்சுறுத்தலுக்கு உட்பட்டா பாதுகாக்க சொல்லியிருக்காங்கன்னு ரீட் பண்ணி முடிப்பாரு. காராவை கொல்ல பாக்குறாங்களான்ட்டு ஷாக் ஆவாங்க குரனாய். காரா அவனாவே பொறியா இருக்கானான்ட்டு ஷாக் ஆவார் ஆசுமா. குரனாய் ஹிடன் சாண்ட் அவங்க புத்திசாலித்தனத்தோட முடிவில் இருக்கணும்பாங்க. என்னானாலும் சரி காராவை பாதுகாக்கணும் பாரு காய் சரின்ட்டு ஸ்கேட்டர் ஆவாங்க. ஷீரா யோமே சென்ன காட்டுவாங்க. வாட்டர் டிராப் பிளட் ரெஃப்ளெக்ஷன் சைட் பண்ணுவா யோமே. இதை பார்த்த ஷீரா ரொம்ப தள்ளி இருக்க வாட்டர் டிராப்ஸ் மூலமா ரொம்ப தூரத்துக்கு பாக்குற அந்த விஷன் அமேசிங்பா. சென் இன்னும் தண்ணி சொட்டுகள் மூலமா அவனால இன்னும் அதிக கிலோமீட்டர்ஸ் பார்க்க முடியும்பா. யோமே வெப்பநிலை அதிகமா இருக்கனால தண்ணி சீக்கிரமே எவாபரேட் ஆயிரும்பா. ஹிடன் சாண்டை பார்த்துட்டு ஹிடன் சாண்டை சேனாவும் பக்கத்துல இருக்காங்கன்பா. லீஃபை விட்டு தள்ளி இருக்க சொல்லி அவங்களுக்கு சிக்னல் கொடுமா. ஷீரா டபுள் பிளேடட் பிரேசர்ஸ் வச்சிருக்க இவன் தான் டீம் கோஜியோட லீடர். சிக்னல் பார்த்துட்டு ஷீரா கொடுக்க சிக்னல் வாங்க அந்த பக்கம் போலான்பா. நெஜி பியாக்குகான் பயன்படுத்தி ஒருத்தரையும் பார்க்க முடியாது. டென்ட் நானா நம்ம டெசர்ட்ல ரொம்ப தூரம் வந்திருக்கோமேன்பா. நெஜி மனசுக்குள்ள என்ன நடக்குது, என்
பியாக்குகானால ஏன் என்னால யாரையும் கண்டுபிடிக்க முடியலன்னு திங்க் பண்ணுவான். லீ அவங்கள கூப்பிடவும் என்னட்டு வந்து பார்ப்பாங்க. கீழே பாறையில குத்தி இருக்க குணாய் எடுத்துட்டு இது என்னோடதுன்பா. நெஜி ஷாக் ஆவான். லீ நம்ம காணாம போயிடக்கூடாதுன்ட்டு போற வழியில ராக்ஸ்ல குணாயை குத்தி வச்சுட்டு வந்தேன். இப்ப இது இங்க இருக்குனாங்கும் போது நெஜி நம்ம இங்க சுத்தி சுத்தி வந்துட்டு இருக்கோம்ட்டு கெஞ்சுட்சுன்பா. டென்டன் ஆனா நம்ம எந்த எதிரையுமே சந்திக்கலையன்பா. ரிலீஸ் பண்ணுவாங்க. கெஞ்சுட்சு ப்ரோக் ஆயிருக்கும். நெஜி எனக்கு தெரியும்பா. டென்டன் ஷாக்ல இருப்பா. நெஜி முன்னால போயிட்டு இதோ அங்க இருக்காங்கன்பா. டீம் கோஜியோட லீடர் தூரத்துல லீப்ஷோ ஆபீஸ் இருக்கதா சொல்லியிருக்கா. நம்ம தப்பிச்சாகணும்பா. கோஜி நம்ம எதுக்கு அவன் பேச்சு கேட்கணும்பா. டீம் கோஜியோட லீடர் இப்போதைக்கு உபயோகப்படுறானான்னு பாருன்பா. டீம் கை பிடிச்சிருப்பாங்க. டென்டன் இவங்க கிட்ட நல்ல விதமா நடந்துக்க வேண்டியது இல்லன்பா. போய் ஸ்கிரால் எடுங்கன்பா. நெஜி லீ டாட்ச்சி அட்டாக் பண்ணிட்டு கோஜி அட்டாக் பண்ண போவான். டென்டன் கோஜி ஆல்ரெடி வெப்பன்ஸ் அட்டாக் பண்ணுவா தடுத்துட்டு இருப்பான். லீஃப் வேல்வின் பண்ணுவான். லீடர் கத்திட்டு இருக்கப்ப நெஜி என்னோட ரேஞ்சில தான் இருக்கடா, சீக்கிரமே அவனை காலி பண்றான்ட்டு 8 ட்ரை கிராம்ஸ் 2 பம்ப்ஸ்ல ஆரம்பிச்சு 64 பம்ப்ஸ் வரைக்கும் பண்ணுவான். பார்த்தா ஷீரா இருப்பான். எல்லா அட்டாக்ஸுமே பிளாக் பண்ணிருப்பான். லீயன் டென்டன் ஷாக் ஆவாங்க. இவங்களை நான் பாத்துக்கிறேன் நீங்க போங்கன்றவான் ஷீரா. லீ இவங்க கூட சண்டை போடணும்னு எக்ஸைட் ஆவான். இதுல சந்தோஷப்பட என்னடா இருக்குன்னு கேப்பா டென்டன். கேர்லெஸ்ஸா சண்டை போடுறாதேன்னு நெஜி. சென் கேக்டஸ் கெஞ்சுட்சு ஆல்ரெடி ப்ரோக் பண்ணிட்டாங்களான்னு கேப்பா. இவங்க ஓடி வரப்ப ஒரு பூ விரிஞ்சிருக்கும்ல, அது மூலமா கெஞ்சுட்சுல போட்டிருப்பாங்க. டென்டன் எனக்கு ஒரு செடியோட வாசனை வந்துச்சு, அது கெஞ்சுட்சுவான்னு கேப்பா. சென் டீமன் டெசர்ட்ல தான் செகண்ட் ரவுண்ட் நடக்கும்னு தெரியும், அதான் முன்னாலேயே ட்ராப்ஸ்லாம் அரேஞ்ச் பண்ணிட்டோம், இங்க எங்களுக்கு தான் அட்வான்டேஜ் அதிகம்னு சிரிப்பா. ஆனா இப்ப கிடையாதுன்னு மாலி. சென் நான் அதுல உறுதியா இல்ல, நான் என்ன சொல்றேன்னு புரியுதா, ஆல்ரெடி நீங்க அதுல தான் இருக்கீங்கன்பா. சேஃபா சக்கராவை யூஸ் பண்ணி நிப்பா ஷீரா. அந்த இடத்த அவன் கிராஸ் பண்ணுவோம். இந்த தடவை நான் உங்களுக்காக ரிலீஸ் பண்றேன்ட்டு சென் ரிலீஸுங்கவும் மணல் அவங்கள உள்ள இருக்கும். இப்போ உங்களோட டீல் பண்ண எனக்கு நேரம் இல்லைன்ட்டு ஷீரா கிளம்புவோம். தயவு செஞ்சு வெயிட் பண்றான்ட்டு ஏன் என் கூட சண்டை போட மாட்டேங்கிறேன்னு கேட்பான் லீ. ஷீரா நீ ரொம்ப ஸ்ட்ராங், உன் கேக்க பிளாக் பண்ணாலே நான் தெரிஞ்சுக்கிட்டேன், 2 பேர் சண்டை போட்டா ஒருத்தருக்கு காயப்படும்பா. ரிஸ்க் இருந்தாலும் ஷினோபி சண்டை போடுவாங்கன்னு லீ. ஷீரா இப்போதைக்கு எனக்கு வேற இம்பார்ட்டன்ட் கோல் இருக்கு, முடிஞ்ச அளவுக்கு நிறைய ஹிடன்ஸ் அண்ட் என்ட்ரன்ஸை எக்ஸாம்ல பாஸ் பண்ண வைக்கணும்பா. 10 மற்றவங்களுக்கு உதவுறியா ஏன்னு கேட்பா. அதெல்லாம் உங்க மேல கவலைப்பட்டுக்காங்கன்ட்டு சென் யோமே வாங்க போலான்ட்டு கிளம்பிடுவான். இன்னும் உள்ள வேகமா இருக்கும். 10 லீ கிட்ட ஹெல்ப் கேட்பா. வெளியே வர முடியலன்னு லீ. ஸ்ட்ரகிள் ஆகாத இன்னும் வேகமா இருக்குதுன்னு நெஜி. நெஜி நம்ம ஸ்ட்ராட்டஜியை நான் தப்பு கணக்கு போட்டேன்பா. லீ என்னங்கவும் நேற்று நைட் அவன் நம்மளோட ஸ்ட்ரென்த்தையும் அனலைஸ் பண்ணிருக்கான்பா. நெஜி பாஸ்ட காட்டுவாங்க. நெஜி அவன் நம்மள ஃபர்ஸ்ட்ல இருந்தே பார்த்துட்டு இருந்திருக்கான். அது மட்டும் இல்லாம மற்ற சாண்ட் என்ட்ரன்ஸ்க்கும் கமெண்ட் கொடுக்குறான். நம்ம கூட மோதக்கூடாதுன்னு உத்தரவு போட்டிருக்கான்பா. லீ அதனால இப்ப வரைக்கும் நம்மளால யாரையும் சந்திக்க முடியான்ட்டு அவன் ஸ்கில்டா மட்டும் இல்ல ஸ்மார்ட்டாவும் இருக்கான்பா. 10 இது இம்ப்ரெஸ் ஆகிறக்கான நேரம் இல்ல. கைஸ் உங்களுக்கு அந்த சத்தம் கேக்குதான்பா, இதை பத்தி தான் சொன்னாங்களான்பா. நெஜி வாட்டர் ஃபால் மாதிரி இருக்கும், உள்ள விழுந்துருவாங்க. 10 நம்ம சாக போறோம்பா. மணலுக்குள்ள போகவும் வாய்க்குள்ள மண்ணு போயிரும். 10 இரும்புவா. லீ த ரெஸ்ட் ஆஃப் கேட் ஓபன் பண்ணி காப்பாத்திடுவான் 2 பேர்த்தையும். எல்லாம் ஓகே வன்பா. நெஜி தேங்க்ஸ் பண்ணுவான். 10 எங்க இருக்குன்னு கேப்பா. நெஜி பியாக்குகானால பார்த்துட்டு இந்த ஃபாலை தாண்டி போக முடியாதுன்பா. 10 நம்மள ரெஸ்கியூ பண்ண வர வரைக்கும் வெயிட் பண்ணுமான்னு கேப்பா. லீ வாய்ப்பில்ல, அதுக்கடுத்து நம்ம டிஸ்குவாலிஃபை ஆகுறதுன்பா. மற்ற 6 ஹிடன்ஸ் அண்ட் என்ட்ரன்ஸ் கிட்ட வந்துட்டு ஷீரா எல்லாரும் ஓகேவான்னு கேட்பான். கோஜி லீடர் அவனும் என்னானாங்கன்னு கேட்பான். ஷீரா கவனிச்சாச்சுன்பா. சென்ஸ் ஹேண்ட்ஃபால்குள்ள போட்டாச்சு, எக்ஸாம் முடிகிற வரைக்கும் வெளியே வர முடியாது அவனுக்கு நாளன்பா. கோஜி லீடர் ரிலீஃப் ஆவான். ஷீரா இப்ப போய் மற்ற டீம்ஸ் கிட்ட ஸ்க்ரால் எடுத்துக்கலான்பா. ஆனா அவங்க இவங்களை தாக்க தயாரா இருப்பாங்க. இப்பவே ஒன்னு எடுத்துக்கலாமேன்ட்டு. ஷீரா என்னடா பண்றீங்கன்பா. டாட்சுஜி உங்ககிட்ட இருந்து எடுத்துக்க போறோன்பா. ஏன்னு கேட்பான் ஷீரா. கோஜி லீடர் அது ஈஸி தான் ஷீரா, ஏன்னா எங்களுக்கு ஒன்னு பிடிக்கலின்பா. நேற்று நைட் ஷீரா மற்ற ஷான்ஷனோபிஸை கூப்பிட்டுருப்பான் பேச. என்னன்னு கேட்டிருப்பாங்க. நீங்க எல்லாரும் பாஸ் ஆக நான் உதவுறேன் இருப்பான். செகண்ட் எக்ஸாமோட ஆரம்பத்துல இருந்து உங்க டீம்ஸும் என் டீம்ஸும் ஒன்னாவே இருக்கட்டும். லீஃபஸ் அந்த பியாக்குகான் யூஸரும் பக்கத்தாலே இருப்பான்பா. கோஜி லீடர் கிட்ட அவன் கொஞ்சம் ஸ்ட்ராங்கும் போது அதுக்கு என்னன்னு கேட்டிருப்பான். ஆரம்பத்திலே ஹிடன் லீஃப் சேர்ந்த அந்த டீம் கூட நம்மள ஒருத்தர் மோதிரங்கிறது உறுதியா நடக்கும். ஷீரா அவங்கள லைட்லாம் எடுத்துக்க முடியாது, அவங்கள ஸ்லோ பண்ணி ஆகணும். இந்த தடவை முடிஞ்ச அளவுக்கு அவங்கள விட்டு ரொம்ப தூரம் தள்ளி போயிருங்கன்பா. கோஜி சொல்ல போனா நீ எங்களுக்கு உத்தரவு போடுற இல்லையான்பா. ஷீரா பெண்ணை பொறுத்த வரைக்கும் சேண்ட சேர்ந்த நிறைய பேர் பாஸ் ஆகணும், அவ்வளவுதான். அது நான் லார்ட் காராவுக்கு ரீபே பண்றதா இருக்குன்பா. லார்ட் காராவன் இருப்பான். பிரசன்ட் கோஜி இத்தனை நாள் சினோபியா இருக்கே தகுதி இல்லாதவன் லார்ட் காராவோட கண்ணில் பட்டுட்டு இன்னைக்கு பெரிய புடுங்கி மாதிரி எங்க முன்னால வந்து நின்னா விட்டுருவோமான்பா. கொஞ்ச நேரத்துக்கு முன்னால ஷீரா தான் உங்களை காப்பாத்தினான்னு மறந்துட்டீங்களான்னு கேப்பா. யோமே டாட்சுஜி நாங்க அவனுக்கு கடன் படவுல இல்லைன்ட்டு அட்டாக் பண்ண வருவான். அட்டாக் பண்ண வரப்ப கூட ஷீரா தள்ளி போயிருவான். நான் உங்களோட சண்டை போடுற நோக்கத்துல இல்லைன்பா. உனக்கு இல்ல ஆனா எங்களுக்கு இருக்குன்பா. கோஜி லீடர் கோஜி சென்ன அட்டாக் பண்ணிட்டு ஃபேனா நல்லாவே ஹேண்டில் பண்ற. ஈவன் கெஞ்சுட்சு பவுடர காம்பேட்ல கண்ட்ரோல் பண்ணிட்டேன்ட்டு 3 குணாய் நீட்டுவான் கழுத்துக்கு நேரா. ஆனா எதுவும் வேலைக்காகுது, நீ எனக்கு மேட்சே இல்லைன்ட்டு சிரிப்பான். டாட்சுஜி வெறித்தனமா அட்டாக் வைப்பான். யோமே எல்லாத்தையும் டாச் பண்ணுவா. டிராப்லெட்ஸ்ல மூவ்மெண்ட்ஸ் எல்லாம் பார்த்துட்டு இதை எவேஷன் டெக்னிக்பாங்க. மனசுக்குள்ள ஷீரா கிட்ட இருந்து நானும் கத்துக்கிட்டேன். என்னால எவேஷன் ஜுட்சுவை எல்லாத்த விட பெட்டரா யூஸ் பண்ண முடியும்னு திங்க் பண்ணுவா. உன் மூவ்மெண்ட்ஸ் எல்லாமே என் கையில இருக்க போல எனக்கு தெரியும் திங்க் பண்ணும்போது டாட்சுஜி இருந்தாலும் உனக்கு ஒரு பெரிய வீக்னஸ் இருக்கு, அதையும் உன் கண்களால பார்க்க முடியும்ட்டு கையை நீட்டுவான். ஒரு புள்ளியா இருக்கும், ரொம்ப சின்னதா இருக்குல்ல. வாட்டரால நல்ல கண்களை வைட் ஓபன் பண்ணி பாப்பா. இடியட்டான்ட்டு ஷாக் ஆவா. ஐஸ் நல்லா வைட் ஓபன்ல தண்ணி துளிகளை பாக்குது இல்லையா, லைட் பாம பயன்படுத்துவான். டாட்சுஜி வெளிச்ச கண்ணை ரொம்ப அஃபெக்ட் பண்ணும்ல. இந்த எவேஷன் டெக்னிக்ங்கிறதே தோஜுட்சு தான். என் கண்ணுன்ட்டு வழியில துடிப்பா யோமே. சென் யோமென்ட்டு பக்கத்துல ஓடுவா. ஷீரா சென் யோமென் கத்திட்டு முன்னால போறப்ப குணாய் வச்சு அடிப்பாங்க. நகர்ந்தா தாக்கிரோன்னு வார்னிங் கொடுப்பாங்க. அதே மீறி ஷீரா ப்ரொடெக்ட் பண்ண ஓடுவான். நெஞ்சில 2 குணாய் வாங்கிட்டு ஓடுவான். சென் ஷீரான்பா. ஷீரா எல்லாம் முடிஞ்சதுட்டு கோஜி லீடர் நீ உன் மூஞ்சியை காட்டிராத, காட்டவும் முடியாதுன்னு அட்டாக் வைப்பான். லீப் ஹரிகேன் பண்ணுவான். நெஜி பாம் ரொட்டேஷன் பண்ணுவான். 10 வந்திருப்பா. ஏன்ட்டு பாப்பான் ஷீரா. கோஜி லீடர் ஷீராவும் அவன் டீமும் வேலைக்காக மாட்டாங்க. ஆனா நம்ம 6 பேர் இருக்குன்பா. சாண்டஸ் இந்த இன்னொரு டீம் நாங்க கிளம்புறோம்ட்டு போயிருவாங்க. ஷாக் ஆவான். கோஜியோட டீம் ரிட்ரீட் ஆயிருவாங்க. ஷீரா நீ ஓகேவான்ட்டு லீ போவான். ஷீரா காயத்தை ஹீல்
ஃபீல் பண்ணுவா யோமே. ஷீரா ஏன்கிற ஷாக்ல தான் இருப்பான். சென் எந்திரிச்சிட்டு நீங்க சாண்ட் வாட்டர் ஃபால் பிட்ல விழுந்துட்டீங்கன்னு நினைச்சன்பா. அது பெரிய தொல்லையில இல்லைன்பா. டென்டென் எப்படி எஸ்கேப் ஆனாங்கிறத காட்டுவாங்க. டென்டென் தான் லேடர் சமன் பண்ணிருப்பா. சென் நீங்க சிறந்தவங்க தான், ஆனா எங்களை எதுக்கு காப்பாத்துனீங்கன்னு கேப்பா. நெஜி பலவீனமான எதிரிகளை துன்புறுத்துறதுக்கு நாங்க வெக்கமில்லாதவங்க இல்லன்பா. சென் என்ன காரணத்துக்காக பண்ணீங்கன்னு தெரியல, இருந்தாலும் தேங்க்ஸ்ன்பா. நெஜி ஒன்னு கேட்கலாமான்ட்டு எதுக்காக உங்க சொந்த காம்ரேட்ஸே அவங்கள பாதுகாத்த ஷீராவை எப்படி ஆக்குனாங்கன்னு கேட்பான். சென் கொஞ்ச நாள் முன்னாடி வரைக்குமே ஷீரா ஷினோபி கிடையாதுன்பா. இந்த ஸ்கில் இருக்கவன் ஷினோபி இல்லாம இருந்தானான்னு கேட்பான் நெஜி. அவனோட ஸ்பெஷல் சிச்சுவேஷன் காரணமா இருக்கலாம்மா. லீ உனக்கு ஏதாவது தெரியுமான்னு கேட்பான் நெஜி. லீ ஷீராவுக்கு ஆல்மோஸ்டா நிஞ்சுட்சு அண்ட் கெஞ்சுட்சு ஸ்கில்னு எதுவுமே இல்ல. அவனும் நானும் ஒரே மாதிரி. நாங்க தைஜுட்சு மட்டுமே பர்ஃபார்ம் பண்ணக்கூடிய ஷினோபிஸ்ன்பா. க்ளோசிங் சாங் முடிஞ்சதுக்கு அப்புறமா அச தாய்ஜுட்சு யூஸர்ங்கிற எபிசோட தானே அட்டோஷிப்டன்ல அடுத்து பார்க்க போறீங்கன்னு நெஜி.